தொழிலாளர் தருவிப்பில் வங்காளதேசத்துடன் மேலும் கடுமையான ஒப்பந்தத்தை போடுமாறு சார்ல்ஸ் சந்தியாகோ வலியுறுத்து. தஸ்லியின் டத்தோ டாக்டர் ரவிக்கு தமிழகத்தில் எக்ஸலன்சி இன் வெல்னஸ் விருது வழங்கி கௌரவிப்பு. பேங்காக்கில் நாய்களால் வளர்க்கப்பட்ட 8 வயது சிறுவனுக்கு பேச தெரியாது, குறைக்க மட்டுமே தெரியும். இன்ஸ்டாகிராம் பதிவுகளில் லீ ஜிஜியா என்ன சொல்கிறார், ரசிகர்கள் குழப்பம். தகுதி பெற்ற எஃப்டிஆர் ரொக்க உதவி பெறுநர்களுக்கு தனியார் கிளினிக்குகளில் இலவச சிகிச்சை. வங்காளதேச தொழிலாளர்களை தருவிப்பதில் தற்போதுள்ள MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போதுமானதல்ல. எனவே அதற்கு பதிலாக கட்டாயமான இருதரப்பு வேலை ஒப்பந்தம் ஒன்றை மத்திய அரசுக்கு முன்மொழிந்துள்ளார் கில்லான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ. தொழிலாளர்களை தருவிக்கும் காட்டல் கூட்டமைப்புகளுக்கு இப்போது பலவீனமான இந்த MOUக்கள் மூலமாக லாபம் கிடைக்கிறது. அபராதம் இல்லை, உரிமம் பறிமுதல் செய்யப்படுவதில்லை, தொழிலாளர்களுக்கான நியாயமும் இல்லை என்றார் அவர். எனவே ஒரு கட்டாய ஒப்பந்தத்தை செய்வதன் மூலம் உண்மையான தண்டனைகள், வெளிப்படைத்தன்மை மற்றும் தொழிலாளர்களுக்கு செலவில்லாத தருவிப்பும் இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். வங்காளதேசமும் மலேசியாவும் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. இல்லையென்றால் அடிமைத்தன தொழில்கள் தொடரும், தொழில்துறைகள் நட்டமடையும், உலக அரங்கில் மலேசியாவும் அவமானப்படும் என்றார் அவர். மலேசியாவில் வேலை கிடைக்க வங்காளதேசிகள் தலைக்கு 20,000 ரிங்கெட் முதல் 30,000 ரிங்கெட் வரை செலவழிக்க வேண்டியுள்ளது. இதனால் கடன் சுமையுடனேயே அவர்கள் மலேசியா வருகிறார்கள் என சார்ல்ஸ் கூறினார். கட்டாய உழைப்பு குற்றச்சாட்டுகள் காரணமாக பெரும்பாலான மலேசிய நிறுவனங்கள் அமெரிக்க இறக்குமதி தடைகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய அபராதங்களுக்கும் உள்ளாகி உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் புதிய வெளிப்படையான வேலை ஒப்பந்தத்தை பற்றிய பேச்சுவார்த்தையை மலேசியா மறுக்கிறதா என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2021ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மாற்ற மலேசியா மறுக்கும் பட்சத்தில் தொழிலாளர் தருவிப்பை முடக்குவோம் என வங்காளதேச அரசாங்கம் எச்சரித்துள்ள நிலையில் சார்ல்ஸ் சந்தியாகோ இவ்வறிக்கையை வெளியிட்டுள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இன்று காலை கடா ஜித்ராவில் உள்ள வடக்கு தெற்கு விரைவு சாலை பிளஸ் நுழைவாயில் பகுதியில் போலீசாருக்கும் குண்டர் கும்பலுக்கும் ஏற்பட்ட சண்டையில் 2 குற்றவாளிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று கடா காவல்துறை தலைவர் ஃபீதோல் சாலே கூறியுள்ளார். அந்த பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் 4 சக்கர வாகனம் ஒன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் ஓட்டி செல்லப்படுவதைக் கண்டு சந்தேக நபர்களிடம் வாகனத்தை நிறுத்த உத்தரவிட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் ஒத்துழைக்காத நிலையில் போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியில் சுட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே வாகனத்திற்குள் இருந்த இருவரும் கொல்லப்பட்டுள்ளனர். வாகனத்தை சோதனை செய்ததில் முன்னதாக அக்கும்பல் குற்றவியல் செயல்களுக்கு பயன்படுத்திய 2 ரிவால்வர்கள், ஒரு தானியங்கி கைத்துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் கத்தி ஆகிய பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் மாண்ட 41 வயதான ஒரு சந்தேக நபருக்கு 40க்கும் மேற்பட்ட குற்றப்பதிவுகள் இருப்பதாகவும் மற்றொரு நபரின் அடையாளம் இன்னும் தெளிவாக தெரியப்படவில்லை என்றும் அறியப்படுகின்றது. இதற்கிடையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற புக்கிட் அமான் குற்றவியல் புலனாய்வுத்துறை CID செயல் இயக்குனர் ஃபாடில் மர்சூஸ் இந்த இருவரும் பல்வேறு கடுமையான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் அக்குழுவில் 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பதாகவும் அறியப்படுகின்றது. மேலும் இந்த 2 சந்தேக நபர்களின் உடல்களும் அலோஸ்தாரில் உள்ள சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன என்றும் இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது என்று ஃபீசோல் குறிப்பிட்டுள்ளார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி. 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங்கோர்ல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை discount. Get ready for Mega Shopping Expo.
எஃப்டிஆர் ரொக்க உதவியை பெறுபவர்கள் மலேசியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சைக்கும் தகுதியுடையவர்கள் என்பது இன்னும் பலருக்கு தெரியாது. குறைந்த வருமானம் பெறுவோருக்கும் சிறந்த சுகாதார பராமரிப்பை வழங்குவதற்காக மடானி மருத்துவ திட்டம் என்று அழைக்கப்படும் இந்த முயற்சி 2023 ஜூன் 15 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மடானி மருத்துவ திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற எஃப்டிஆர் பெறுநர்கள் இப்போது புரோடெக் ஹெல்த் கார்ப்பரேஷன் சென்டரியான் பெர்ஹாட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். புரோடெக் ஹெல்த் தனியார் மருத்துவமனைகள் நாடு முழுவதும் 10 மாவட்டங்களில் அமைந்துள்ளன. அவை முறையே கோலாலம்பூர், ஸ்லாங்கூரில் கோம்பாக், உலுலங்காட், பொத்தாலிங் மற்றும் கில்லான், ஜொஹூர் பாரு, பேராக்கில் கிந்தா, பினாங்கில் தீமூர் லாவோட், சபாவில் கோத்தா கினாபாலு, சராவாக்கில் கூச்சிங் ஆகும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 250 ரிங்கேட், ஒற்றை மூத்த குடிமக்களுக்கு 125 ரிங்கேட் மற்றும் ஒற்றை எஃப்டிஆர் பெறுநர்களுக்கு 75 ரிங்கேட் என ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக புரோடெக் ஹெல்த் கூறியது. எஃப்டிஆர் பெறுநர்கள் இந்த திட்டத்திற்கான தங்கள் தகுதியை சரிபார்த்து அருகிலுள்ள மருத்துவமனைகள் குறித்த தகவல்களை இணைய அகப்பக்கத்தில் காணலாம். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பினாங்ல உங்களுக்காக 9 இருந்து 13 ஜூலை வரைக்கும் 100க்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம். வரீங்களா? லஞ்ச், டின்னர் அங்கேயே ஃபைன் டைன் பண்ணலாம். குனாஃபா, பானிபூரி, பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரி கலெக்ஷன்ஸ், லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன், லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது. The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க. நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, ஏயோன் பிக், சுப்ராங் ஜெயா, பினாங்ல. வைரல் மற்றும் வாய்ப்புகளின் சங்கமம் என்ற கருப்பொருளில் 2025 சமூக முனைவர் உச்சநிலை மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட டிக்டாக் நேரலை உள்ளடக்க உருவாக்குனர் நிறுவனமான எவிஷன் மீடியா ஏற்பாட்டில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 8 மணிக்கு கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் மராந்தி பூங்காவில் ஒரு நாள் விழாவாக இது நடைபெறும். இந்திய உள்ளடக்க உருவாக்குனர்கள் மற்றும் டிக்டாக் விற்பனையாளர்கள், குறிப்பாக B40 வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரத்தையும் வணிகத்தையும் மேம்படுத்துவதே இந்த மாநாடாகும். டிக்டாக் விற்பனையாளர்கள், எஃபிலேட்ஸ் எனப்படும் துணை நிறுவனங்கள் அல்லது விற்பனையாளர்கள் மற்றும் வர்த்தக முத்திரைகள் இணைய கற்றுக்கொள்ள வளர மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தளத்தை வழங்குவதன் மூலம் டிக்டாக் வணிக சூழலை ஒன்றிணைப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. நேற்றைய இதன் செய்தியாளர் சந்திப்பில் மாநாடு குறித்த மேல் விவரங்களை ஏவிஷன் மீடியா நிறுவனரும் ஏற்பாட்டுக்குழு தலைவருமான சுரேஷ் தனசேகரன் பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிங்க முதல் முறையாக 300 அஃபிலியேட்ஸ், 100 செலர், 20 ஃபவுண்டர்ஸை ஒரே இடத்துல இணைக்கிறதுக்கு ஒரு பெரிய முயற்சி நம்ம எடுத்திருக்கோம். ஏவிஷன் மீடியா பார்த்திங்கன்னா டிக்டாக் லைஃபோட ஏஜென்சி பார்ட்னர். நம்ம ஏஜென்சி பார்ட்னர் ஆனதில் இது முதல் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணுறோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிக்டாக்ல ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க. இந்த கட்டுப்பாடுகளை நம்மளோட அஃபிலியேட்ஸ், நம்ம சேலர்ஸ் அல்லது கான்டென்ட் க்ரியேட்டருக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கணும், அவங்களுக்கு கைட் பண்ணணும், அவங்களுக்கு கோச் பண்ணணுன்றது தான் நம்மளோட முக்கியமான நோக்கம். அஃபிலியேட்ஸ்க்கு 59.90 காசு நம்ம கட்டணம் விதிக்கிறோம். இந்த கட்டணம் பார்த்திங்கன்னா அவங்க அன்று முழுவதும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வேண்டிய சாப்பாடுகள்லாம் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் குடி பேக்ஸ்லாம் கொடுக்குறோம். ஆனால் இதோட முக்கியமாக அவங்க இங்கே இந்த நிகழ்ச்சியில் எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தகவல்கள் இங்கே எடுத்துகிட்டு போக போகிறாங்க. நம்மளோட பேச்சாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக சிறந்த பேச்சாளர்களை இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் நிறைய விஷயத்த நம்ம அரங்கத்தில் வரக்கூடிய அனைவருக்குமே ஷேர் பண்ண போகிறாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த டிக்டாக்கில் வியாபாரம் பண்ணுறாங்க, அதில் லீகலிட்டி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் சட்ட ரீதியான பாதிப்பு வராமல் பார்த்துக்க முடியும். அப்புறம் இந்த இன்வாய்ஸிங் வந்துருச்சு. இன்வாய்ஸிங் எப்படி சரியாக செய்கிறது, எப்படி இந்த டின் நம்பர் எடுக்கிறது, இதை சொல்கிறதுக்கு ஒரு பேச்சாளர் வராங்க. அப்புறம் இந்த டிக்டாக் தளத்தில் எப்படி அஃபிலியேட் செய்கிறது,
அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு 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 கோச் இருக்காங்க. இந்த டிக்டாக்ல ரொம்ப பிரபலமானவங்க. அவங்க அதை பற்றி வந்து பேச வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டிக்டாக்ல ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சேலர்ஸ், ஃபவுண்டர்ஸ், ஈவன் அஃபிலியேட்ஸ் இவங்களையும் நம்ம இந்த தளத்தில் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட அனுபவத்தை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம். இம்மாநாட்டில் டிக்டாக் வணிக யுக்திகள் குறித்து பங்கேற்பாளர்களுக்கு கற்பிக்கப்படுவதோடு ட்ரெண்ட் மற்றும் புதுமைகளை பற்றி விவாதிக்கப்படும். மிக சிறந்த டிக்டாக் முனைவர்களையும் இந்நிகழ்வு கொண்டாடுகிறது. அதே சமயம் உள்நாட்டு டிஜிட்டல் வட்டத்தில் வெற்றியுடன் வலம் வரும் ஏராளமான பேச்சாளர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுவர். இன்ஃப்ளூன்சர் மற்றும் எவிலேட்ஸ் மார்க்கெட்டிங் மூலம் வளர்ந்து நிற்கும் ஆரோக்கிய வர்த்தக முத்திரையான நியூத்ராவின் நிறுவனர் டத்தின் சுமித்ரா, நாட்டின் முதன்நிலை தமிழ் மின்னியல் ஊடகமான வணக்க மலேசியாவின் நிறுவனர் தியாகராஜன் முத்துசாமி உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர். மாநாட்டில் பங்கேற்க கிடைத்த வாய்ப்பு பற்றியும் அதன் நன்மை பற்றியும் அவர்களில் சிலர் வணக்க மலேசியாவுடன் பகிர்ந்து கொண்டனர். இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அஃபிலியேட் கற்றுக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு நியாயமான விலையில் உங்களுக்கு இது கொடுக்குறாங்க. வெறும் 59 ringgit 90 cent மட்டும் தான். நீங்கள் டிக்கெட் டு யூ வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட டிக்கெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு செலர்ஸாக இருக்கீங்க இல்லைனா ஃபவுண்டராக இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டூ. ஏன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் நிறைய அஃபிலியேட்டர்ஸை பார்ப்பீங்க. ஏன்னா நியர்லி 300 அஃபிலியேட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. எப்படி நம்மளோட சொந்த ப்ராடக்ட் வந்து டிக்டாக்ல விற்கணும், பிகாஸ் நிறைய பேர் சொந்த ப்ராடக்ட் இப்படி டிக்டாக்ல விற்க தெரியாமல் ரொம்ப மச்சம் தருமாறுது. இப்படி ஸ்டார்டிங் பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்கும் பாருங்கள். இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது சரியான கைடன்ஸும் இல்லை. அதுவும் இல்லாமல் அஃபிலியேட்னு வந்தால் அந்த மஞ்சள் பேக்கை எப்படி விற்கிறது இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியல. காசு எப்படி வித்ட்ரா பண்ணோம். அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க தின் நம்பர். இப்படி தின் நம்பர் கவலையாக இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து இந்த சோஷியல் என்டர்பிரினரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க 2025. இப்போ இந்த சோஷியல் என்டர்பிரினர் வந்து மிஸ்டர் சுரேஷ் கோச் அவர் மூலிமா அவருடைய டிக்டாக்கை ஃபாலோ பண்ணி அது மூலிமா கான்டாக்ட் கிடச்சி வந்து இந்த இதுக்கு கலந்துருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் இதனால் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது மூலிமா நிறைய பேருக்கு என்னுடைய ப்ராடக்ட் மலேசியா பூரா அது எல்லாருக்கும் தெரிவுபடுத்துவேன். அதாவது பிரபலமாக ஆகும். இது ஒரு பெரிய வாய்ப்பு. வெளியே இருக்கிற எல்லா செல்லர்ஸும் சரி, அஃபிலியேட்டும் சரி, இன்னும் மற்ற வியாபாரத்தை எப்படி தொடங்கணும், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு புரிந்துணர்வு இல்லாத இருக்கிற அனைவருக்குமே இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைய போகுது. பார்த்திங்க சொன்னாக்கா வந்து நம்ம வந்து வாகை மரச்சக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் உள்ள நல்ல விஷயங்கள் வந்துட்டு நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு இது மூலிமா வந்துட்டு நிறையா அஃபிலியேட்டர்ஸை வந்துட்டு நம்ம இங்கே வந்து ரிக்ரூட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை வந்துட்டு அவங்க நம்மளுக்கு அருமையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த அஃபிலியேட் மூலிமா வந்துட்டு அவங்க வந்துட்டு மேற்கொண்டு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்துட்டு இங்கே அவங்க நம்மளுக்கு வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழாளுங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஒரு விஷயத்தை போய் சேர்க்கணும், அதுவும் இந்த இருக்க காலகட்டத்தில் அஃபிலியேட் எப்படி செய்யணும், செலர் எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணணும், எப்படி வந்து பொருளை விற்கணும், யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும், ஒரு 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 மார்க்கெட்டிங், ஒரு நெட்வொர்க்கிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அ பிஸ்னஸ். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு 400-500 பேர் மத்தியில் வந்து ஒரு பெரிய சமிட் மாதிரி செய்கிறது, அதுவும் தமிழ்நாளுக்குன்னு சொல்லி செய்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க எப்படி அஃபிலியேட் செய்யணும். பட் எனக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு சம்மிட்டிங் வரும்போது நிறைய அஃபிலியேட்ஸை பார்க்கலாம், நிறைய செல்லர்ஸை பார்க்கலாம், நிறைய ஃபவுண்டர்ஸை பார்க்கலாம், என்ன பயங்கரமான ஸ்பீக்கர்ஸ்லாம் வராங்க. ஸோ உங்களோட கேள்விகளுக்கு நிறைய பதில் கிடைக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இந்த சம்மிட் வந்து ஒரு புது முயற்சி. இந்த டிக்டாக் தளத்தில் வந்து பார்த்திங்களா நிறைய பேர் தவறுதலாக அவங்களோட மார்க்கெட்டிங் செய்கிறாங்க. இந்த தளத்தில் வந்து கலந்துக்கிட்டிங்களா நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் வந்து இது வந்து மற்ற இனத்தவர்கள் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்க இந்த டிக்டாக் வலைத்தளங்களில், சோஷியல் மீடியாக்கள்லாம். ஆனால் நம்ம இனத்தவர்கள் வந்து ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லலாம். இதுக்கு காரணம் வந்து அதுக்கான அடிப்படை திறன்கள் வந்து சரியாக இல்லாமல் இருக்குது. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்கள் இருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து இதில் வந்து இன்னும் சரியாக அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்திய சமுதாயம் வந்து கண்டிப்பாக இது பயன்படுத்திக்கணும். ஏன்னா இங்கே வந்தால் தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும், நிறைய நெட்வொர்க்கிங் செய்யலாம், நிறைய கற்றுக்கலாம். அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க அடுத்த கட்ட வியாபாரத்தை வந்து அவங்க கண்டிப்பாக கொண்டு போயிட முடியும். இம்மாநாட்டுக்கான டிக்கெட்டுகள் கீழ்காணும் அகப்பக்கத்தில் விற்கப்படுகின்றன. ஆர்வமுள்ள டிக்டாக் விற்பனையாளர்கள், அஃபிலியேட்ஸ்கள், உள்ளடக்க உருவாக்குனர்கள் காலம் தாழ்த்தாமல் இன்றைய டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யவும்.
இரண்டாவது வருமானத்தை உருவாக்கிக் கொள்ளவும் வேகமாக வளர்ந்து வரும் சமூக வர்த்தகத்திற்கு ஏற்ப திறன்களை பெருக்கிக் கொள்ளவும் இம்மாநாடு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com. மலேசிய தஸ்ரீ நிறுவன இயக்குனரும் தன்முனைப்பு பேச்சாளருமான டாக்டர் ரவிக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் லாரர்ஸ் ரெகக்னிஷன் கான்க்ளேவ் 2025 மாநாட்டில் எக்ஸலன்சி இன் வெல்னஸ் விருது வழங்கப்பட்டது. மருத்துவம், அறிவியல், ஆன்மீகம், கல்வி மற்றும் சமூக நல தொண்டுகளை ஒருங்கிணைத்தமைக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. நரம்பியல், சித்தம், யோகா உள்ளிட்ட பல துறைகளில் செயல்பட்டு ஹீலிங் வித்வுட் பார்டர்ஸ் என்ற திட்டம் மூலம் எல்லைகளை கடந்த ஆரோக்கிய சேவையை அவர் வழங்கி வருகிறார். இவருடைய பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளும் முன்னணி அறிவியல் இதழ்களில் வெளியாகியுள்ளன. இந்த மாநாட்டை UNS ஆராய்ச்சி மையம் நடத்தியது. அவரின் சாதனைகள் மலேசியாவின் பெருமையை உலகளவில் உயர்த்தியுள்ளதாக மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். கடந்த ஆண்டு ஒலிம்பிக் பூப்பந்து போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற லீ ஜிஜியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ச்சியாக விசித்திரமான வரைபடங்களை பதிவேற்றி வருவது மக்களிடையே பெரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றது. லீ ஜிஜியா பதிவேற்றிய அனைத்து படங்களும் அவர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதை உணர்த்துவது போல அமைந்திருக்கின்றது. இந்நிலையில் இந்த படங்களை கண்ணுற்ற ரசிகர்கள், குறிப்பாக மலேசிய விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ந்து அவருக்கு ஊக்கமளிக்கும் விதமாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அண்மையில் ஏற்பட்ட கணுக்கால் தசைநார் காயத்தில் இருந்து முழுமையாக குணமடைந்த பிறகு லீ ஜிஜியா மீண்டும் மைதானத்திற்கு திரும்புவார் என்றும் இன்னும் 2 வாரங்களில் ஜப்பானில் நடைபெறவிருக்கும் ஜப்பான் ஓபன் போட்டியில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தாய்லாந்தின் லாப்லே மாவட்டத்தில் உள்ள ஒரு பாழடைந்த வீட்டில் இருந்து அதிகாரிகளால் மீட்கப்பட்ட 8 வயது சிறுவன் கடந்த 8 வருடங்களாக போதைப்பொருள் கூடாரத்தில் இருந்த 6 நாய்களால் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றான் என்ற தகவல் பேரதிர்ச்சியை தந்துள்ளது. தார்தன் பட பாணியில் இருக்கும் இச்சிறுவனின் நிலை வலைத்தளவாசிகள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அச்சிறுவன் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளிக்கு போகவில்லை என்பதோடு நாய்களோடு வளர்க்கப்பட்டதால் அவனுக்கு பேச தெரியாது, மாறாக குறைக்க மட்டுமே தெரியும் என்றும் உள்ளூர் அறக்கட்டளை தலைவர் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட சிறுவனின் தாய் மற்றும் சகோதரர்கள் இருவருமே போதைக்கு அடிமையானவர்கள் என்றும் இதனால் வரை அரசாங்கம் வழங்கி வரும் மானியத்தை அவ்விருவரும் தவறாக பயன்படுத்தி வருகின்றனர் என்பதும் தெரியவந்துள்ளது. இதனிடையே மீட்கப்பட்ட அச்சிறுவன் சிறந்த கல்வி, நல்வாழ்க்கை மற்றும் பாதுகாப்பான சூழலில் வளர்வதற்கு அறக்கட்டளை தகுந்த இடத்தை ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்தமான் தீவின் கடலுக்கடியில் உள்ள எரிமலை விரைவில் வெடிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து, மியன்மார், நிக்கோபாரில் ஏற்பட்ட அண்மைய நில அதிர்வுகளை மேற்கோள் காட்டி தாய்லாந்தை சேர்ந்த பிரபல கடலியல் நிபுணர் தோன் தாம்ரோங்னா வசாவாட் சமூக ஊடகங்களில் அவ்வெச்சரிக்கையை பதிவு செய்துள்ளார். குறிப்பாக மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் கடலடியில் எரிமலையின் செயற்கதிரை காண்பிப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இது சுனாமி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாய நிலையாக இருக்கக்கூடும்.
ஆனால் தாய்லாந்தின் வளைகுடாவில் சுனாமி நிகழும் வாய்ப்பு மிக குறைவே என்றார் அவர். அந்தமான் கடலில் பரன் தீவு மட்டுமே மேல்மட்டத்தில் உள்ள தீவிர நிலை எரிமலையாகும். தற்போதைய அதிர்வுகள் அந்த இடத்தில் இருந்து தெற்கே கடலடியில் உள்ள மற்றொரு பாகத்தில் இருந்து வருகின்றன. இது வெடிப்பு ஏற்படும் முன்பான மக்மா நகர்வாக இருக்கலாம் என தோன் கூறினார். ஆனால் நிச்சயமாக எப்போது வெடிப்பு நிகழும் என அறுதியிட்டு கூற முடியாது. தாய்லாந்தின் பாங்னா கடற்கரையில் இருந்து 470 மற்றும் 480 கிலோமீட்டர் தொலைவில் நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. இங்கு எரிமலை வெடித்தால் பெரும் சுனாமி ஏற்படக்கூடும். இது 2022ஆம் ஆண்டு 20 மீட்டர் உயரத்திற்கு பேரலைகளை உருவாக்கிய ஹங்கத்தொங்கா வெடிப்பை போல இருக்கலாம். எனவே முன்னெச்சரிக்கையாக மக்கள் 7 மற்றும் 8 மாடி உயரமான கட்டிடங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தவறான செய்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வமான தரவுகளை மட்டுமே நம்புமாறு தோன் கேட்டுக்கொண்டார். Hidup banyak cabaran? Mesti boleh. Cloud9 naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, coklat enak. Cloud9 Baharum Cloud9 Crispy Crunch.